வருவோம். இந்த குடைவரை கோயில், அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல தோன்றியது. 1300 வருடங்களுக்கு முற்பட்டது. முற்கால பாண்டியர்களால கட்டப்பட்டது. இது சிவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருவறைக்கு முன்னாடி ஒரு முன்மண்டபம், முன்மண்டபத்தை ஒட்டி 2 கோட்டங்கள் அதுக்கு இருக்கு. இந்த சிவலிங்கம் மேற்கு நோக்கி பார்த்தபடி இருக்கும். சிவலிங்கம் மேற்கு நோக்கி பார்க்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அது இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல மேற்கு பக்கம் இருக்குது. ஸோ பின்னாடி கிழக்கு, மேற்கு, இது வடக்கு, தெற்கு என்ற அமைப்புல இருக்கு. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருவறை. அந்த கருவறையில சிவலிங்கம் வட்ட வடிவ ஆவுடையார் மீது பொருந்திய லிங்கம், சிவலிங்க திருமேனியா உட்புறம் சிவலிங்கம் காட்சியளித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிவலிங்கத்துல எப்பவுமே பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய கோமுகம் தெற்கு பக்கமா இருக்கும். அதாவது அபிஷேகம் பண்ற நீர் தெற்கு பக்கம் போகும். ஆனா இந்த சிவலிங்கம் வடக்கு பக்கம், இந்த சைடு வடக்கு பக்கம் வரும் நிலையில இருக்கிறது இந்த அரிட்டாப்பட்டியின் ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கருவறையை ஒட்டி 2 கோட்டங்கள் இருக்கு. 2 கோட்டங்கள்ல ஒன்றில் விநாயகர் இருக்கு, இன்னொன்று லகுலீசர் அப்படின்ற சிற்பம் இருக்கு.